என்னோட மோஜ் ஃபேமிலியில் 30K ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ணியாச்சு. என்ன ஃபாலோ பண்ணிக்கிற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வந்துட்டு 7 மணிக்கு தாங்க ஸ்டார்ட் ஆச்சு. இந்த குளிர்காலம் வந்ததுக்கப்புறம் ஏஞ்சிக்கவே முடியதில்லை. நம்ம பாடிக்கு வந்துட்டு அதிகமாக வெயில் இருந்தாலும் கஷ்டமாக இருக்குது, குளிர் இருந்தாலும் கஷ்டமாக இருக்குது, மழை பெஞ்சாலும் கஷ்டமாக இருக்குது, மழை பெய்யலனாலும் கஷ்டமாக இருக்குது. நம்ம உடம்புக்கு எப்படி இருந்தாலுமே கஷ்டமாக இருக்குது. எதுவுமே அளவாக இருந்தால் தான் ஒத்துக்குது. அது ஏன்னே தெரியல. நம்ம எல்லாரும் அப்படி இருந்து பழகிட்டோம்னு நினைக்கிறேன். அதனால தான் ஒரு சின்ன விஷயம் கூட நம்மளால் மாற்றிக்கணும்னு நினச்சோம்னா கூட மாற்றிக்கவே முடியறதில்ல. கிச்சனுக்கு வந்ததுமே கொத்தமல்லி டீ தான் போட்டுட்டு இருந்தேன். ஏன்னா 2 நாளாக கொத்தமல்லி டீ தான் குடிக்கணும்னு தோணுது. அதனால கொத்தமல்லி டீ போட்டு இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்க்கலாமா? தக்காளி சாப்பாடு தான். தக்காளி சாப்பாடு செய்யும்போது வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். பட் ஆனால் வீடியோ எடுக்க முடியல. ஒரு 1/4 மணி நேரம் நம்ம வேலை செய்யணாக்கா வீடியோ எடுக்கிறதால 1 மணி நேரம் ஆகிடுதா. சரி நீ தக்காளி சாப்பாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படியே அவருக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டேன். தம்பி வந்துட்டு அவனுக்கு வேறு தனியாக போட்டு கொடுன்னு சொன்னால் அவனுக்கு வேறு தனியாக போட்டு வச்சிருந்தா அவன் பாட்டுன்னு எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தான். கீழே பாதி மேலே பாதி அப்படின்ட்டு அப்படியே மணி பிளான்ட்டுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு வெளியே டேபிள் ரோஸ் செஞ்சு அதிகமாக தண்ணி ஊற்றிட்டேன். டெய்லி விஷ் பண்ணணும்னு நினைப்பேன். 1 நிமிஷம் வீடியோ இருந்தாலும் அதிகமாக பேச முடியல. இன்றைக்கி கல்யாண நாள் பிறந்த நாள் யாருக்குலாம் இருக்குது. அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.